என்ன மக்களே நேத்துக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம் இதெல்லாம் ஒரு டிடிஎஃப் டாஸ்காடா டிடிஎஃப் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நீங்களே சொல்கிறீங்க ஆனாலும் இப்படி ஒரு மொக்க டாஸ்க்கை வந்து கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்து இருந்தது அதை வந்து கேட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து முடிவு பண்ணி வச்சா தரமான டாஸ்க்கை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தரமான ஒரு டாஸ்க்கை வந்து வச்சுருக்காங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு குழி அப்படிங்கிறதான் டாஸ்க்கு இதை பற்றி முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன் அதாவது ஒரு லைன் இருக்கும் அந்த லைனுக்கு அந்த பக்கம் தான் கண்டஸ்டன்ட் நிற்கணும் அந்த கண்டஸ்டன்ட் நேர் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து சஃபுலாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் முத்துக்குமரன் நிற்கிறாருன்னா அதுக்கு நேராகவே முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா யார் வந்து இந்த போட்டியில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸை கூட இவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து முதல்ல யார் பில் அடிக்கிறாங்களோ அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் யார் அப்படின்றத பார்ப்பாங்க அந்த ஆளை வந்து நெருப்பில் வச்சு எரிப்பாங்க அதுதான் நெருப்பு குழி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ஆட்டத்திலேருந்து எவிக்ட் செய்யப்படுவாங்க அந்த விதத்தில் அருண் பிரசாத் அவர்களை முத்துக்குமரன் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு சரியான வேகமாக ஓடுறாருப்பா மனுஷன் ஆனால் எனக்கு ஒன்று தான் இந்த இடத்துல ஜெப்ரி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் எல்லாரை விட வேகமாக ஓடக்கூடிய ஆள் அவன் தான் ஏன்னா நம்ம வந்து அந்த பொம்மை டாஸ்க்லேயே வந்து பார்த்துருக்கோம் ஸோ அவன் இல்லாத மிகப்பெரிய ஒரு வருத்தம் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரலையும் ஸோ இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எஃபெக்டை போட்டு சரியாக ஓடுறாங்க வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டை வந்து போட்டுட்ருக்காங்க குறிப்பாக வந்து தீபக்கெல்லாம் ஆல்ரெடி கால் வந்து பிரச்சனை ஓகேங்களா இந்த பக்கம் ஜாக்லின் விழுறாங்க அந்த பக்கம் பறந்து போய் ரயான் அவர்கள் வந்து கீழே விழுறாப்புல என்னடா டாஸ்க்குக்காக இப்படி உயிரை கொடுத்து விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஏன்னா ரயானெல்லாம் அந்த கம்பியில் மோதி பறந்து போய் விழுறாருங்க செம்ம அடி டொம்முன்னு சவுண்டு வேறு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க சொல்ல போனால் அப்படியே என்ன சொல்கிறது ராணுவ அவர்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல அருண் பிரசாத் டேய் என்னடா ஆச்சு அப்படின்ற அளவுக்கு இந்த பக்கம் பவித்ரா கீழே விழுறாங்க ஜாக்லின் விழுந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா இப்படி விளையாடுறீங்க வயலண்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது பட் முத்துக்குமரன் வெரி ஸ்பீடாக வந்து விளையாடுறாரு ஆனால் இந்த டாஸ்கில் ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்கள் வந்து ஜெயிச்சதாக அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நிஜமாக தாங்க டாஸ்க்கெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு லீடர் போர்டில் வந்து விஜய் விஷால் அவர்கள் தான் நம்பர் 1 இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆல்ரெடி நேற்றுக்கு வந்து அருண் அவர்கள் 2 பாயிண்ட்டும் ராணுவ அவர்களுக்கு 2 பாயிண்ட்டும் வந்து இருந்தது அதை லீட் பண்ணி விஜய் விஷால் வந்து பயங்கரமான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ரயான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பங்கேற்றிருக்காரு மற்ற பெண் போட்டியாளர்களாக சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள் பார்ப்போம் டிடிஎஃப்ஐ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சூடு பிடிக்குது ஆனால் நேற்றுக்கு இருந்த டாஸ்க்கை விட இந்த டாஸ்க் வேறு லெவலில் ஃபயராக இருக்குது அதனால தான் நெருப்பு குழினே பேர் வச்சுருக்காங்க போல் ஸோ இதை பார்க்கும்போது பதைக்கும் காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இவங்க டிடிஎஃப் வின் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்